ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லா வகையிலையுமே. போலாங்களா? சட்டமன்றம் காலையில் எந்திரிச்ச உடனே மறுபடியும் காலை 9:30 மணி. ஆமாம், எந்திரிச்ச உடனே பார்த்தோன்னா சட்டமன்றம் போயிட்டு இருந்தது. ஒரு வருகையில் இன்னைக்கு வந்து சின்ன ஒரு ஆப்சண்ட். பயந்துட்டியா? ஒரு நாள் லீவ் எடுக்கக்கூடாதா? இல்லை கேட்குறேன். ஏன்னா முதலமைச்சர் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாருன்னா கூட பயந்துட்டீங்களா? வர முடியாதா? எங்க சின்னவர் உங்களை போட்டு அடிச்சுட்டு வரன்ற பயமா அப்படின்னு வந்து அவங்களோட ஊழ உதார விட்டுட்டு இருப்பாங்கல்ல சந்துக்குள்ளார வந்து பைத்தியங்க சில பேரு. அதுக்கு அவங்களுக்காக கேட்கறேன், பயந்துட்டீங்களா அப்படின்னு. இது இன்னைக்கு அப்படி அடிக்க மாட்டோம்ல. நாங்க இன்னைக்கு எப்படி அடிப்போம்னா, இதெல்லாம் ஒரு சட்டமன்றம், இதுக்கு வேற நாங்க டெய்லி வேற வரணுமா? தெரியும், ஜோக்கர்ஸா இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து பேசி வேஸ்ட்ன்றதுனால வராம கூட. டெய்லியும் வர முடியாதுன்றது எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலைன்றது எங்களுக்கு தெரியும். இது சட்டமன்றம் வர்றதுக்கு. ஆமாங்க. ஏன்பா? சாரி சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு உண்மையாவே இப்ப நீங்க சொன்னதுதான் அவஸ்தப்படுறா சாரி. சட்டமன்றத்துல இவங்கள வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்கிட்டயே கேக்குறாங்கடா சாரி. அதனாலதான் நான் இன்னைக்கு வரலன்றதுனால தானே இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. யாரு வரலன்னு வந்திருந்தா அடி தலைவர் வந்திருந்தா அடி இன்னும் இடி மாதிரி விழுந்திருக்கும், வேற மாதிரி கூட இறங்கி இருக்கும். இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களை போட்டு பொழந்து தள்ளி. பாயிண்ட்ஸே எல்லாமே இன்னைக்கு அடிச்சாங்க பாத்தீங்களா இல்லையா? பாயிண்ட்ஸே வேணாமா, டைரக்டாவே அடிக்கிறாங்க. சரி, உள்ள வந்ததுல இருந்தே நம்ம வச்சுக்கோங்க. வந்தோடனே இன்னைக்கு அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல வந்து சிஎம் அவர்கள் வந்து இன்னைக்கு இல்லங்க, இன்னைக்குமே ஒரு இப்படிதான் பண்ண போறாரு. இதுதான் அவரோட ஸ்டைல். உள்ள வந்தோடனே சும்மா ஒரு இடத்துல நின்று வணக்கம் சொல்றது கிடையாது. வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் போய் உட்காரணும்னு அவரு ஒண்ணு பின்பற்றுறாரு. அதுல ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ பிபிஎஸ்ஓ கிபிஎஸ்ஓ யாரு எது சொன்னாலும் அவர் மாத்திக்க போறது கிடையாது. அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையை இன்னைக்கு அவர் செஞ்சாரு. செஞ்சதுல உள்ள ஹைலைட் தானே நீங்க கேக்குறீங்க. சொல்றேன். வந்தாரு, வழக்கம் போல எதிர்கட்சி, இந்த பக்கம் எதிர்கட்சி இருக்கக்கூடிய மூன்றாவது கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருந்தது. எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. எல்லாருமே வணக்கம் சொன்னாங்க. அந்த பக்கத்துல இருந்து கொறடாவா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் இருக்கட்டும், எல்லாருமே எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. முதலமைச்சரோட இருக்கைக்கு வந்தோன்னே அங்கிருந்து ஒருத்தர் வணக்கம் சொன்னாரு பாருங்க. யார் அவர்? வணக்கம்டா மாப்ள. வணக்கங்க. இது பாத்துறீங்களா? அறநிலையத்துறை முன்னாள் அறநிலையத்துறை பார்க்கிங். ஆமா, அவருதான். ஆமா, வணக்கங்க. பாத்திருக்கீங்கல்ல? ஆமா. அப்படின்னு வரல அந்த மாதிரி அவர் அங்கிருந்து வணக்கம் சொல்றாரு. அவரும் வணக்கம் சொன்னாரு. ஓகே, நீ என்ன வணக்கம் சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சொன்னாரு, அவரும் வணக்கம் சொன்னாரு. நல்ல விஷயமா நடந்துச்சு. பயம் இருக்கணும்ல. நான் காலையில 41 இடத்துல ரைடு வர போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது வந்து சிடிஆர் அவர்களுடைய துறை சார்ந்த இந்த மின் மாற்றி அது இது அந்த மாதிரி இடத்துல ஒரு 51 இடத்துல 51 இடத்துல வந்து தகவல் தப்பா சொன்னதுக்கு மன்னிக்கணும். 50 இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். 41 தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 51 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது இல்லாம பெண்கள் மேம்பாட்டு திட்டத்துல வந்து அதுல ஒரு 110 கோடி என்னமோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு வேற ரைடு விட்டுட்டு இருக்காங்க. போன ஆட்சியில வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று மெகா முறைகேடு அம்பலம் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன நிதியில் மெகா முறைகேடு. எப்படி இவ்வளவு கிளியரா வருது? எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்துருச்சு, எழுதி வச்சுக்கிட்டேன். காட்டுங்க, எழுதுனத காட்டுங்க. என் பேப்பர் எங்கடா? காட்டுங்க, எப்படி எழுதுனீங்கன்னு காட்டுங்க. ஓகே, அவ்வளவுதாங்க, எடுத்து வச்சிட்டாங்க. இனிமே என்ன மேட்ரு, யாரு என்ன கேம் எல்லாம் அவர் கரெக்டா சொல்லிடுவாரு. கவலையப்படாதீங்க. திட்டுறாங்க, அப்படி என்ன உனக்கு தகவல் கூட எடுக்காம நீ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுட்டு வந்து பேச அப்படின்றாங்க. தகவல் எல்லாம் எடுப்பாரு. அவர் ஒண்ணு எழுதுவார்ல, டாக்டரா போக வேண்டியவர் அப்படின்னு. அவர் எழுதுறதுனால என்ன எழுதிருக்கோன்றது அவருக்கே புரியாது கொஞ்ச நேரத்துல. இனிமே பிரச்சனை இல்லை, வந்து டேப் வாங்கிட்டாரு. அதுலயே வந்து எல்லாத்தையும் 3 வருஷத்துல 108 கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருக்கு. நிறைய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போயிருக்கு. 3 வருஷத்துலயா? 3 வருஷத்துல 108 கோடி ரூபாய ஓரமா எடுத்துட்டு போறாங்க. நான் கூட சாப்பிட்டாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லல. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது பயம் வரும்ல. அப்ப வணக்கம் சொல்லி தானே ஆகணும். எந்திரிச்சு கூட இல்ல, தவழ்ந்து வந்து மகளிர் மேம்பாடு மகளிர்கிட்ட ஆமா அட்டையை போட்டாச்சு. அது எதுக்கு இந்த இதெல்லாம் கட்டுவாங்கல்ல,
அந்த ஹாஸ்டல் கட்டுறது, அது இதுன்னு தோழியர் விடுதி, தோழி விடுதி, அது மாதிரி உள்ளது. ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த தோழி விடுதின்ற 2-3 இடத்துல நான் நம்ம குளத்தூர் போனோம்ல, ஆமா அங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, போரூர்ல ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கேயோ போனேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒண்ணு பார்த்தேன். ஒரு 4-5 இடத்துல நான் பார்த்தேன். அது அவங்க போடும்போது ஆடுல எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனா நிஜமாலுமே வந்து எவ்வளவு பேர் அதுல பயன்பட்டு இருக்காங்க, அது எப்படி இருக்குன்ற அந்த டீட்டெயில் இன்னும் தெரியல. யாராவது யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா, உண்மைதான். சொல்லுங்க, உண்மையாவே நல்லா இருக்கா, எப்படி, என்ன அமௌண்ட் அதுக்கு பே பண்ணணும், இல்ல ஃப்ரீயா அப்படின்றதெல்லாம் வந்து இதுல மினிமம் சார்ஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். இப்ப அந்த 108 என்னமோ நேத்து முதலமைச்சரோட டெண்டருக்கு அந்த பொங்குனாங்க. 5.5 கோடி டெண்டர் விடல, எடுக்கல. நான் சொல்லலப்பா, நியூஸ் சேனல் சொன்னாங்க, பத்திரிகை சொன்னுச்சு, அதை தான் நான் வந்து சொன்னேன். ஒரு பத்திரிகை நம்பி சொல்லக்கூடாதா? நீ பத்திரிக்கை நம்பி சொல்லணும். நீ ஒரு அரசியல் கட்சியில இருக்க, உனக்கு தெரியணும்ல. நீ உனக்கு பாக்குறான், ரைட்டுப்பா, இருக்கு இல்லன்றது தெரியணும்ல. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஏதாவது சொல்லக்கூடாதுல்ல. திருப்பி இவங்க கேட்கணும்ல, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்காக தான், அசிங்கப்பட்டு போகணுன்றதுக்காக தான் திருப்பி அந்த 108 கோடி ரூபாயை வந்து ஓரமா எடுத்துட்டு போய் ஏதோ பண்ணிருக்காங்க. அதற்கான இது வந்து அடுத்து நடக்கும்னு நம்ம வந்து நம்பலாம். ஏன்னா இதெல்லாம் பெரிய நியூஸா மாற மாட்டேங்குது. 5.5 கோடிக்கு டெண்டர் விடல, இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்துனா உடனே எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு 3 டீம் இருக்குல்ல. இந்த எதிர்கட்சின்னு ஒரு டீம், அப்புறம் இன்னொரு டீம், மற்றும் பலர் டீம், அதுக்கப்புறம் இத்து போன டீம் ஒண்ணு இருக்குல்ல, கடைசி ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம். இந்த 3 டீமும் வரதுனால பெரிய நியூஸா அது கன்வே ஆயிடுது. ஏன்னா 3 பேருக்கு ஒரே அசைன்மெண்ட் தானே, அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த நியூஸை வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க. யாரு? இத்து போன டீம் எடுக்காது. இப்ப இந்த மற்றும் பலரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே டீம்ல இருக்கிறதுனால, இந்த டீம் அவங்க தான் பண்ணதுனால அதை பத்தி வந்து வாயை வந்து திறக்க மாட்டாங்க. 1000 கோடி 5000 கோடியே சும்மா விட்டுட்டு இருக்கோம். 108 கோடியா? அதுதாங்க இவங்களுக்கு 5 கோடி அப்படின்னாங்க. 108 விடுங்க, 5 கோடி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண ஒரு முதலமைச்சருடைய துறையில் இப்படி நடக்கலாமா? நம்பர் 1 பெருசா, நம்பர் 5 பெருசா? நம்பர் 1 தானே. அப்படின்னா நீங்க இங்க அங்க போறீங்க, 108ல இருக்குன்னா 108 பெருசா, 5 பெருசானா 5 தான் பெருசு. அதுக்காக தான் நாங்க போராடுவோம். அடுத்து என்ன நடந்துச்சு? முக்கியமான வந்து விதி 110 கீழ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அறிக்கையா வந்து பால் விலை வந்து லிட்டருக்கு வந்து கொள்முதல் விலை வந்து, ஆமா, அதுல ஒரு 2 ரூபாயும் அரசு ஒரு ரூபாய், ஒரு 3 ரூபாய், அப்புறம் இது ஒன்று போட்டு மொத்தம் 5 ரூபாய்க்கு, 3ல இருந்து 5 ரூபாய் வந்து கொள்முதல் வந்து 2 ரூபாயும், அரசு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாயும் போட்டு உயர்த்தி 3 ரூபாய் வந்து ஏற்றிருக்காங்க. மாதத்துக்கு வந்து 30 கோடி ரூபாய் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவாகுது. வருஷத்துக்கு 360 கோடி ரூபாய் வந்து அதுக்கு தனியாக ஒரு நிதின்றது ஒதுக்கியிருக்காங்க. எத்தனை வருஷம்? ஒரு 15 வருஷம் கழிச்சு இப்போதான் ஏற்றிருக்காங்கன்றது. உடனே நம்ம உருட்டு பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இது நம்ம இன்னைக்கு தான் உயர்த்தின மாதிரி சொல்றீங்க. 2022-23 நாங்கள் ஆவினிக்கு எதிராக அப்படியே கொண்டு போனோம்னா அப்படின்னாங்க. நீங்க அதை பண்ணல, நீங்க பண்ணது வேற. நீங்க பண்ணது பசும்பால், எருமை மாட்டு பால், அப்படி போயிட்டு இருந்தீங்க. இந்த உருட்டு எடுத்து நீங்க வைக்க கூடாது. இது இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஏத்தி இருக்காரு. என்னன்னா சொல்லுங்க. இல்ல அதே தான் போட்டிருக்காங்க. 3,16,000 பேர் வந்து ஏற்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த யூசேஜர்ஸ்க்கும் நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளை விட கவர்மெண்ட்டை விட பிரைவேட்ல இருக்கிறவங்க அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. இப்போ கூட அது வந்து இப்போ நமக்கு 41 ரூபா இருக்குல்ல, இப்போ 38லேருந்து 41 மாறி இருக்கு. ஆனா அவங்க வந்து இன்னும் அதிகமாக கொடுத்து அந்த வாங்குறதுனால அவங்களுக்கு போய் சேல் பண்றதுல தான் வந்து பால் விற்பனை பண்றவங்க வந்து அதுவும் வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போறாங்க, வீட்டுக்கே வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க, ஸ்பாட் கேஷ் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா லேட் ஆகுது, வரத்துக்கு டிலே ஆகுது. அப்புறம் அதுல ஏதாவது இது இருக்கும்ல, குடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். நான் அவன் பாலை எடுக்கணும்னா நீ எனக்கு இதை காசு கொடுக்கணும், உன்கிட்ட நான் இதை வாங்கினா அதை கொடுக்கணும்லாம் சில விஷயங்கள் இருக்கும்ல. இவங்களும் போய் கொடுக்குறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும்ல. அதனால எதுக்கு நமக்கு இந்த வம்பு? பிரைவேட்ல கொண்டு போய் கொடுத்தா காசு சீக்கிரம் கிடைக்குது, அவனும் அதிகமா காசு கொடுத்து எடுக்கிறான் அப்படின்றதுனால இத்தனை வருஷமா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நம்ம முத்தலீப் சார் அடிக்கடி சொல்லுவாரு, குஜராத்ல எல்லாம் வந்து இதுதான் வந்து அதிக தான், அது அமுல் தான் வந்து டாப்ல இருக்கிறது, அது இத்தனைக்கும் கவர்மெண்ட் இது. ஆனா நம்ம ஊர்ல வந்து இதுதான் வந்து லோவஸ்டா இருக்குது, மற்றதெல்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து திருமலா, ஆரோக்கியா, அமுல், இவங்கெல்லாம் வந்து அமுல் நம்ம ஊர்ல பால் கிடையாது, இதுதான் திருமலா, ஆரோக்கியா, இவங்க வந்து அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான், அதை இன்னைக்கு ஏத்தி கொடுத்துருக்காங்க. அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இன்னுமே ஏத்தி கொடுக்கலாம். பிரைவேட்லாம் வந்து 10 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா, நம்ம 7 ரூபா வரைக்குமாவது கொடுக்கணும். நீங்க ஏத்தி கொடுத்த விலைன்றது ஓகே, ஆனா இது இன்னும் பத்தாது.
எதுவுமே பத்தாது தான். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுதான் வேல்யூ ஆடட் பண்ணி வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாலை வந்து உடனே வந்து நெய் ஆக்குறது, வெண்ணெய் ஆக்குறது, இல்லை சீஸ் இந்த மாதிரி ஒரு பொருளாக மாற்றி வேல்யூ ஆடட் பண்ணி வந்து விற்கிறதுல தான் அதிகமாக வந்து ஆவின் நிறுவனம் வந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பாலை கொள்முதல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும். ஆமா, அது வெண்ணையா மாத்துறதா இருந்தா என்ன, நெய்யா மாத்துறதா இருந்தா என்ன, ஐஸ்கிரீமா மாத்துறதா இருந்தா என்ன, ஸ்வீட்டா மாத்துறதா எல்லாத்துக்குமே இது தேவைப்படுதுன்றதுனால அதை இன்னும் கொள்முதல் அதிகமாக்கலான்றது அவருடைய கருத்து. ஆனா இப்ப பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி பண்ணாம இப்ப வந்து அதை பண்ணிருக்காருன்றது எல்லாராலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அதனால அடுத்தடுத்து இன்னும் பண்ணுவாங்க. நிதிநிலை இன்னும் சீராக இன்னும் அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த துறையை வந்து இப்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆவினை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றத நம்ம வந்து நம்பலாம். இதற்கு முன்னாடி பண்ணல, இப்ப பண்ணிருக்காங்க. அதுக்காகவாது நம்ம அதை வந்து வரவேற்றுதான் வந்து ஆகணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது சொல்லல, இது மாதிரி தான் நெல்லுக்கு வந்து நீங்க வந்து ஏத்துனீங்க, அது மாதிரி கரும்புக்கு ஏத்துனீங்க, பால் விலையை வந்து இப்போ வந்து கூடுதலா வந்து கொள்முதல் வந்து கூடுதலா ஏத்துனீங்க, வயிற்றுல பாலை வாத்து கோடான கோடி நன்றி அப்படின்ட்டாரு. ஆமா, நன்றிகள் வந்து முதல் தடவை பாராட்டுகள் வந்து வந்திருக்கு. எல்லாருமே மனதார வந்து இந்த விஷயத்தை பாராட்டினாங்க. குறிப்பா நெல்லுக்கு கரும்புக்கு ஏத்துனதை எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அதுதான் இவங்க எல்லாம் நாங்க அப்பவே காலையில இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா என்னங்க, அது ஐயுஎம்எல் என்னங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. உட்காருங்க பாத்துக்கலாம், இன்னும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வேற இருக்கு, உட்காருங்க அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு. பால் கொள்முதல் சொன்னது மாதிரியே எல்லாருக்கும் காரு. விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள், ஆக்சுவலா காங்கிரஸ் அவரு, அந்த எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் நின்று ஜெயிச்சதுனால அவர் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏவா இருக்காரு இல்லையா, அவரும் கேட்டார், நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்க, எங்களுக்கு கார்லாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு போகணும்னா யாரையாவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதுன்னு கன நேரத்துல சரி ஓகே இப்படி ஒண்ணு சொல்றீங்களா, என்ன ஒருத்தருக்கு எல்லாருக்கும் உடனே பாமக எம்எல்ஏ முதல் தடவை எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ரெண்டாவது தடவையும் கொடுக்கலாம், ஏன் உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல, அப்புறம் அதுக்கு என்ன சொல்லணும், நீங்க வந்து அவங்களுக்கு கார் கொடுக்குறீங்க சந்தோஷம், எங்கள்கிட்ட கார் இருக்கு, அந்த இதை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பெட்ரோல் டீசல் அந்த 75,000 அந்த உதவியாளருக்கு 25,000 அதை மட்டும் எங்க பக்கம் தள்ளினீங்கன்னா நாங்க அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி போடினாங்க. என்ன பெரிய 1 லட்சம் காரே வச்சுக்க என்ன ஆக போகுது, இப்ப டேக் இட் அப்படின்ட்டு இனோவா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதாங்க ஹைலைட். அதாவது ஏதோ கொடுத்தா எதுக்கோ கேட்பாங்களாம், அந்த மாதிரி தலைவன் எந்திரிச்சு குடுக்கறது தான் குடுக்குறீங்க. எனக்கு அது கேட்ட நிறுத்தி இருந்துச்சு, ஐயா உங்களுக்கு புண்ணியமா போவோம் ஒரு பிரியாணியா சொல்லி விடுங்க அப்படின்னு இவரு கஞ்சா கருத்து சொல்லுவார்ல ராம் படத்துல, உங்களுக்கு புண்ணியமா போவோம் ஒரு பிரியாணி சொல்லி விடுங்க அப்படின்னு. ஐயா செத்த உட்காந்துக்கவா, ஒரு சிகரெட் கிடைக்குமா அந்த மாதிரி. அப்புறமா ரகுமான் அந்த குச்சி எடுப்பாரு, அவன் தான் அந்த அம்மா தான் உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கு, அப்புறம் ஏன் உங்களை கொல்ல சொன்ன, எது கொல்ல சொன்னா இனி எங்க போட்டீங்கன்ற மாதிரி கொடுத்தா என்ன கொடுக்க போறாங்க. ஆமா, நீங்க மாருதி 800 கொடுத்துட்டு நானும் கார் கொடுத்துட்டேன். மாருதி 800 ஏங்க என்னங்க மனசாட்சி இருக்காதங்க, அந்த பயம் வந்திருக்கும் அவங்களுக்கு. என்ன எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னாங்க, ஒரு டப்பா காரா கொடுத்துருவாங்களோ, போட்டு வைப்போம் இனோவா போட்டு, யாரும் கொடுக்கல, அப்பதான் கிரிட்டாவது அதை கொடுப்பாங்கன்னு ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் முடிவு பண்ணி கார் கொடுக்குற எல்லாருக்கும் கொடுக்குறோம், 234 உறுப்பினர்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நல்ல கார் தானே கொடுப்பாரு, அதுல என்ன இது அது சரி ஓகே உங்க ஆசை, அவர் கேட்டாரு கார் கிடைச்சிருச்சு, சரி நம்ம பிராண்டாவே கேட்போமே, இனோவா இருந்துச்சுன்னா ஃபேமிலியும் கூட்டு போறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான். இல்ல ஆமா ஆமா காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு இங்க பேசக்கூடாது, அதெல்லாம் அந்த காமராஜர் காலம் தான். இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இதுல ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கார் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது தேவையில்லாத அதிகமான சுமைன்னு ஒரு பக்கம் அந்த கருத்து வந்து இருக்கு. ஏன்னா அரசு பணியாளர்கள் தான், அவங்க வந்து மக்கள் சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏன் இருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்கணும், இது தேவையில்லாத நிதி சுமை தானே அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதுவும் உண்மைதான். அது நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம அஃபிடவிட் போட்டாங்க பாத்தீங்களா, எலெக்ஷன்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிருப்பாங்களா, அதுல யார் யாருக்கெல்லாம் சொந்தக்காரர் இருக்கோ அவங்களுக்கு இல்லாம மத்தவங்களுக்கு இது இருக்கு, மத்தபடி அந்த மானியம் அந்த 75,000 அந்த 25,000 கொடுத்துருக்கலான்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா சரி. தாய் இல்லம் கொண்டவர் எல்லாருக்கும் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலாம் கோச்சிப்பாங்கல்ல. சரி வச்சுக்கோங்க, நான் டிஃபெண்டர் கார் வச்சிருக்கேன், நீங்க வந்து இனோவா கொடுத்தீங்கன்னா நான் இதுல வருவேன், இனோவால அவங்க எல்லாம் வேணான்றுவாங்க. அவங்க எல்லாம் வந்து சுயமரியாதை கொண்டவர்கள், எங்களுக்கு அந்த கார் வேண்டாம், அந்த காருக்கு பதிலாக அதுக்கு பதிலாக மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு சுயமரியாதை கொண்டு செகண்ட்ஸ்ல வித்தாலும் விற்பேனே தவிர மக்களுக்கு செஞ்சிருவாங்க. ஏய் இது கவர்மெண்ட் வீடு விற்க முடியாது, அப்போ செதைச்சிருவாங்க.
விற்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா அதனால வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வேணா அவங்க வேணாம்னு சொல்லிடலாம். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து எதுக்காகுதுன்னா, எடப்பாடி அடிக்கடி காரை வந்து மாத்திடுறாருல, உதயநிதி கார்ல மாத்துறாருல, அது இனிமே இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க ஜோதிமணி அவர்கள் கேட்டாங்கன்றதுக்காக, கிடையவே கிடையாது. உதயநிதி கார்ல ஏன் ஏற போறீங்க, அது எனக்கு பிடிக்கல, உங்களுக்குன்னு ஒரு கார் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், உங்களுக்கும் கொடுத்தா கோச்சிப்பாங்க, அதனால எல்லாருக்கும் கார் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிவு அப்படின்னு பார்த்தா ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னார், இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து காலில் செருப்பு கூட போடாம வந்துட்டு இருக்காங்க, அதுக்குன்னு செருப்பு பாக்ஸ் சட்டி இல்லாம கொடுக்க முடியும் நம்ம. அப்படி கேட்டாரு. செருப்பு இல்லாம வர, செருப்பு இல்லாம வர, செருப்பு இல்லாம யாருங்க வரா? ஒருத்தர் நடந்து வந்தார்ல கால்ல செருப்பு கூட போடாம பஸ்ல, அவருடைய பின்புலம் தெரியுமா, அவரு சொன்னது பின்னணி தெரியுமா, தெரிஞ்சுதான் இப்ப சொல்றீங்களா? அத அவரு அந்த வந்த ரீல பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு பொசுக்குன்னு, செருப்பு கூட போடாத நிலைமைக்கு தான் இன்றைக்கு முதல் தடவை வர சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, பார்த்து பண்ணி விடுங்க, நீங்க அள்ளி கொடுக்குறவர் கிடையாது, கிள்ளி கொடுக்குறவர் கிடையாது, நீங்க அள்ளி கொடுக்குறவருன்ட்டாரு. அவர் கிள்ளி கொடுக்குறவர் தான், அது எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட நீங்க இந்த உருட்டெல்லாம் வேண்டாம், எல்லாருமே செருப்போட தான் வராங்க. எம்எல்ஏ அந்த அளவுக்கு மோசமான எம்எல்ஏக்கள் யாரும் கிடையாது. ₹1 கூட கையில இல்லாம வீட்டுல இருந்து நடந்தே வந்த எம்எல்ஏக்கள் யாரும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ சொன்னார்ல, தாவேகா எம்எல்ஏ, நான் ஆட்டோல வரேன், யாருன்னு என்னை வந்து காவலர்கள் வந்து கேக்குறாங்க, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது காதல் தோல்வியாகி போச்சு, உடனே நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ காதல் தோல்விக்கெல்லாம் இப்ப நான் என்ன பண்ண முடியும், ஷாஜகான் படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், உண்மையான காதல்லாம் சொல்லு, உயிரையும் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு. எனக்கு இன்னும் அப்படிதான் கேட்க வேண்டாரோன்னு தோணுது. எனக்கு இப்ப வேலையும் இருக்கு, காரும் இருக்கு, ஒரு காதலி மட்டும் எது காதலி இல்லையா, வாய்ப்பு இருக்கியா, திரும்பி பார்த்ததுனால அவர் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால மேபி இந்த மாதிரி வேலைகளும் வந்து நடக்குது. இதுல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறீங்க, எல்லாரும் நல்ல வளமா தான் இருக்காங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. ₹1 வேணாம்னு சொல்லலைங்க. திமுக கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், எங்களுக்கு வேண்டாம், நீங்க சொல்ற இந்த காரு எங்களுக்கு மட்டும் வேண்டாம், எங்க கட்சிக்காரங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல நம்ம இந்த கோச்சிக்கிட்டு போனா ஒரு டீம், அந்த டீமாவது சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். அதுவும் சொல்லல, இந்த டீமும் சொல்லல, பாராட்டவும் இல்ல. அவங்களுக்கு அதான் சொல்லிட்டாரு, இந்த பாட்டு ஆசையா இருக்கு, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காரு சுகமானது. இவரு ஜெயசிங் பிரபாகர் சபாநாயகர். அதுக்கப்புறம் சிந்து அவங்க வந்து ஒரு பாட்டு பாடிட்டாங்க, எம்ஜிஆர் பாட்டு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இந்த ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை அப்படியே பாடி. ஒரு காரு கொடுக்குறேன்னு சொன்னா சட்டமன்றமேவா இவ்வளவு சந்தோஷப்படும்? ஆமாங்கய்யா, ஒரு காருன்றது இப்போ ஜோதிமணி மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் எங்கேயாவது ஒரு போகணும் வரணும், அந்த ஊருக்குள்ளார சுத்தணும், தொகுதிக்கு போய் என்னன்னு பார்க்கணும்னா ஒரு பைக்ல போக முடியாது. போகலாம், ஆனா அது ஒரு இட நெருக்கடி, ஒரு பிரச்சனையா இருக்கும், போக வரதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால ஒரு காருன்னு இருந்தா அவருக்குன்னு ஒரு மரியாதை, ஓகே அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகலாம். அதுக்கு செலவு பண்ணணுமா, அதையும் நீ பண்ண வேண்டாம். பெட்ரோலுக்கு, டிரைவருக்கு ஒரு உதவியாளர் வச்சுக்கங்க, அதுக்கும் சேர்த்து நாங்களே கொடுத்துறோம். இது எதுக்காக கொடுக்கறதுன்னா, இதுல வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நீ எந்த இதுலயும் கை வச்சிட கூடாது. காருக்காக நான் வாங்கினேன், பெட்ரோலுக்காக வாங்கினேன்றதெல்லாம் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது. உனக்குன்னு கார் கொடுத்தாச்சு, உனக்குன்னு வேலையாள் கொடுத்தாச்சு, உனக்குன்னு டிரைவர் கொடுத்தாச்சு, நீ யாருக்கும் காசு கொடுக்கலாம், அதனால நீ அவங்கிட்ட இருந்து காசு வாங்க கூடாதுன்றதுக்கான அடிப்படை இது. இது எல்லாருக்கும் கொடுத்துருக்க வேணான்றது ஒரு கருத்து, எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது சிஎம் உடைய நினைப்பு. கொடுத்துட்டாரு, வாங்கிக்கிட்டாங்க. இது நார்மலைஸ் பண்ணிடுவாங்க ஒண்ணு. ஆமா, நீங்க கார் கொடுத்துட்டீங்க, டீசல் எல்லாம் யாரு போடுறது, அதுக்கு டிரைவர் காசெல்லாம் யாரு கொடுக்குறது, அதுக்காக தான் கொஞ்சம் அப்படி வாங்கினேன் அப்படின்றாங்க. கொடுத்துரு, அங்க 75,000 டோட்டலா கொடுத்துரு, டிரைவருக்கு பிளஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் அந்த கார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கும் சேர்த்தே கொடுத்துரு, மெயின்டெனன்ஸ் கூட ஒரு வேலை செய்யறதுக்காக கொடுத்துருங்க. 25,000 சம்பளத்தோடய கொடுத்துருங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ₹1,00,000 மாசம் டெய்லி ₹500 அசம்பிளிக்கு வரதுக்கு. அதுக்கா இவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்களுக்கு ₹500 இது போல சேலரி தனி, எம்எல்ஏக்களோட சேலரி தனி, ₹1.5 லட்சம், ₹1,00,000 மேல பிளஸ் ₹500 ஒரு நாளைக்கு அசம்பிளி அட்டெண்ட் பண்றதுக்கு ₹500. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு, ₹500 போச்சுங்க, இன்னைக்கு போச்சு இல்ல அவரோட வருமானம். இப்ப என்ன பண்ணுவாரு அவர்? லேட் கிளவுண்டா, அன்னைக்கு முதலமைச்சர் லேட்டா வந்தாரு, அதுக்கெல்லாம் ஏதாவது பிடிப்பாங்களா, இல்ல வந்ததுக்கு கணக்கு தானா? இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவர் பட்ஜெட்ல எதுவும் துண்டு வந்துட போகுது சம்பளத்துல இந்த ₹500. அதில் அப்புறம் முக்கியமான இன்னொரு இதுன்னா, 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமா வந்து மருத்துவ காப்பீடு வந்து உயர்த்தி கொடுத்தது தான் சொல்லிட்டு இருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம், ஹவு? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, அமைச்சர்
இந்த 5 லட்சம்ன்றது பத்தல, நிறைய இடங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து 5 லட்சம் ரூபாயில வந்து செய்ய முடியல, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி அண்ணன் திருமாவளவன்ட்ட நிறைய மக்கள் வந்து சொல்லி அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க. அது மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது நாங்க வந்து விருப்பப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு 25 லட்சமா கொடுத்தாருன்றத நம்பவே முடியல. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 25 லட்சம் ரூபான்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வா இருக்கும். என்ன பெரிய பெரிய நோயா இருந்தாலும் அந்த 25 லட்சம் ரூபாயில வந்து பண்ண முடியும்ன்றது பெரிய சந்தோஷமா வந்து பாக்குறாங்க அப்படின்றது. அது அப்புறம் இன்னொன்னு, பெரம்பூர்ல வந்து 300 கோடி ரூபாய்க்கு வந்து 400 படுக்கை வசதிகளுடன் அந்த ஒரு பன்னோக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. அவர் தொகுதி தானே? அவர் தொகுதி இல்ல, ஆனா அவர் தொகுதின்றதை தாண்டி அங்க இருக்கிற மக்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணாரு வன்னியரசு அவர்கள். வட சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க இங்க இருந்து GH வரணும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அந்த பக்கம் ஸ்டான்லி, இது மாதிரி போக வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல், அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றது. சொல்லுங்க. அதுல எனக்கு ஒரு இது கருத்து எப்படின்னா, இது ஏன் அவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட் செக்டாருக்கு தான் போய் சேரப்போகுது. இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு இப்போ நீல முட்டியில் ஏதோ ஒரு இது இருக்குது, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அது கவர்மெண்ட்லேயே பண்ணலாம்ல. எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால் அந்த பேமெண்ட் உங்களுக்கே வரும், அது அரசுக்கே அது திருப்பி வரும்ல. இது ஏன் இன்னொரு ப்ரைவேட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இங்கேருந்து அங்கே போகணும்? கவர்மெண்ட்லேருந்து ஏன் அங்கே போகணும்னு கேட்டதுக்கு தான் கேட்டேன். நான் 2-3 டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, 2வது நர்ஸு இவங்க இது பண்ணுறது, அட்மிஷன் சரியாக போட மாட்டாங்க, வந்துட்டாங்கன்னா நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதனால தான் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்றப்போ இது எல்லாமே வந்து இப்போ ஒரு எக்ஸாகரேட்டடாக, அதுவும் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா அப்படின்றக்கப்போ நீங்கள் உங்களுக்கு கண் இதுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 7-8 லட்ச ரூபா ஆகுதுப்பா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருக்குன்னா அவங்க பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க, இல்லை இங்கே பண்ணலாமா அப்படின்னு. இப்போ 8 லட்ச ரூபா இஷ்டமேனிக்கு எல்லாருமே செலவு பண்ணுற மாதிரி இருக்குமே, இது விரயமாக போகும் அந்த காசு. ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்களே கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க, காசு இருக்கிறவன் தான் அப்போ வாழணும், காசு இல்லாதவன் சாகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இப்போ பிரைவேட் இதுலேருந்து அடிக்கும், பிரைவேட் இதுலேருந்து பண்ணுன்றதும் போது இப்போ ஏன் இதை செஞ்சுருக்காங்கன்னா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்ணணும், அதுக்கு டைம் ஆகும். உடனே பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்க சொல்ற 5 வருஷத்துலயே பண்ண முடியுமான்னு கேட்டா கூட எனக்கு தெரியல. உடனே 5 வருஷத்துல இல்ல, இதுக்கான செலவுகள் இப்போ அதுதான் சொல்றேன். 5 வருஷமா இந்த காப்பீடு மூலியமா எவ்வளவு, ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்றது ஒரு பக்கம் நடக்கணும். அதை தாண்டி இப்போ ஒரு 15 லட்ச ரூபா ஒரு இதுக்கு ஆகும்னா, அவங்க கிட்ட அந்த காப்பீடு இருந்துச்சுன்னா அவன் 20 லட்ச ரூபாயே பில் போட்டாலும் அவங்களுக்கு அந்த திரும்ப அந்த இது கிடைக்குது இல்ல. ஒரு நீங்க சொல்ற மாதிரி பார்வைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி ஒரு 15 லட்ச ரூபா ஆகும்னா, அந்த 25 லட்ச ரூபாய்க்கு அந்த 15 லட்ச ரூபா வந்து ஆகும்னா அவங்களுக்கு அந்த கண் பார்வை கிடைக்கும். இல்ல நீங்க சொல்ற அந்த முட்டியில் ஏதாவது பிரச்சனை 8 லட்சம் 10 லட்சம் ஆகுனா அதுக்கு அது வந்து நடக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி நடக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க இதுல இருந்து அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்ற அடிக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்லல, எக்ஸஸ் ஆகுன்றது. அது இது வீணா நம்மளுக்கு செலவாகும். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு கேமரா நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், ஒரு ஓனா வாங்கிட்டோம், நம்ம ஒரு கேமரா வந்து ஓனா வாங்கிக்கிறோம். பேசிக்காவே நம்ம சொல்றாங்களே, ஒரு கேமரா 1 லட்ச ரூபா ஆகுதுங்க அப்படின்றப்போ நம்ம ஓனா வாங்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமராக்கு வாடகை ஒரு நாளைக்கு 5000 ரூபா, நம்ம வாடகைக்கு எடுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்ற 5000 நம்ம ஒரு மாசத்துக்கே அந்த 1 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கும் 1 லட்ச ரூபா கொடுத்து நம்ம வாங்கி வச்சுட்டு அது வருஷ கணக்காக யூஸ் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இதை தான் நம்ம சொல்றோம், ஏன் இது வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அந்த பேமெண்ட்டை வச்சு இவங்க வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணிட்டு அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் ஜிஎஸ்டிலே பண்ற மாதிரி கொண்டு வரணும் தான் நம்ம சொல்றோம். ஏன்னா தேவையில்லாத இந்த பணம் வந்து விரயமாகுதுன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஓகே, நல்ல விஷயம் உங்களோட கருத்து. சரி, ஓகே. அப்புறம் அது மாதிரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் 471 கோடி வந்து கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து 14 ஃப்ளோர்ஸோட இது இங்கே சென்னையில். ஆமாம், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து இது பண்ணுறாங்க. புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை பிரிவுக்கு வந்து தனியாக அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்லையும் முதல் கட்டமாக வந்து 84 கோடி ரூபா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து 8 ஃப்ளோர் பில்டிங்கோட சேர்த்து புற்றுநோய்க்கு. ஆமாம், புற்றுநோய்க்கு கேன்சர் இதுக்காக. அப்புறம் ஒரு 6098 செவிலியர்கள் வந்து புதுசாக வந்து இது பண்ணணும், கொண்டு வரணும், அதுக்கான படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய காலேஜஸ் வந்து
தொடங்கப்படணும்னு இருக்காங்க. அது மாதிரி பணிநியம் இந்த மாதிரி அறிவிப்புகள், முத்தான அறிவிப்புகள், முறையான அறிவிப்புகள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதில் வந்து பல வந்து இருக்கு. அதுலேயும் மிக முக்கியமா அந்த பால் கொள்முதல் விலை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இது எல்லாத்துலேயும் வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் சம்பவம் பண்றவனை பார்த்திருக்க, ரெக்கார்டு வைக்கிறவனை பார்த்திருக்கியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, நீங்க வந்து அவர் சின்னவர் வரலன்றதுனால தான் நீங்க இவ்வளவு பேசுனீங்க. சின்னவர் வந்திருந்தாருன்னா பாயிண்ட் எடுத்து அடிச்சிரு. அவர் பாக்குற ஒரு லுக்லயே நீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு இவர் பேச போறாரு, சின்னவர் வரலையோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளார வந்துருச்சு. அந்த கடையை எப்பப்பா திறப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் அந்த டேபிள் மேல 3 ஃபைல் இருக்காமே, அது எப்பப்பா ஓபன் பண்ணுவீங்கன்ற மாதிரியே எனக்கும் இருக்கு. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன் வேற ஐ பெரியசாமி அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இது கலைஞர் வீடு சந்துல, ஆமா அந்த சந்துல எல்லாருமே சொல்றதுதான், நானும் திரும்பி சொல்றேன், மெஸ்ஸியுடன் மோது புஸ்ஸியுடன் மோதாதே அப்படின்றத தினம் அவர் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா அங்க கியாமியான்லாம் கத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாரு. குறிப்பா அந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தை நீங்க பேர் மாத்திட்டீங்க, வெற்றி வீடு கட்டும் திட்டம் நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து நாங்களும் 3000 சில்லற கோடி தான் இது பண்ணோம், நீங்களும் அதுதான் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து நாங்க 1 லட்சம் வீடுக்கு இது பண்ணோம், நீங்க 20,000 வீடு தான் பண்றீங்க. ஆமாங்க 70 78 இதுதான் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னோன்னே டக்குன்னு புசி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. கரெக்ட். ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி பண்ண வீட்லயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்க திருப்பி வீடு கொடுத்துருக்கீங்களே, அந்த தவறெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் நாங்க சொன்னோம்னா அப்புறம் என்ன ஆகுறதுன்னு. தவறுகள் நடந்திருக்குன்றது உண்மைதான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ராஜ்மோகன் மிக்க நன்றி, தவறுகள் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ஆக பெரும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அடிக்க, அதுக்கு அடுத்து திருப்பி 3 லட்சத்துக்கு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம், நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா விலைவாசி ஏத்திட்டீங்க நீங்க, ஜல்லி கில்லி எல்லாத்தையும் விலைவாசி எப்படி ஏறிச்சு விலைவாசி அப்படின்னு அவர் கேட்க, உடனே பின்னாடி இருக்கிற பிரபு எந்திரிச்சு அது ஏதோ 83. ஆமா அது வேற எடுத்துதான் வச்சிருக்கேன், ஆதாரத்தோட இன்னைக்கு அடிக்கிறாரு ஜோ, எதையுமே விடுறது இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டுமான பொருள் வீரம்னா லாஸ்ட் இதுல வருஷத்துல வந்து 13 கோடி மெட்ரிக் டன் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்ல கணக்கு காட்டிருக்கீங்க. ஆனா 85 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து யூசேஜ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 லாக் மெட்ரிக் டன் வந்து யூசேஜ் ஆயிருக்கு. இப்ப தெரியுதா ஏன் ஏறுச்சுன்னு அப்படின்னு இருக்காரு. தெரியுதோ என்னப்பா பொசுக்குன்னு 13 எங்க இருக்கு, 85 எங்கங்க இருக்குது? 13 டன். ஆமா 13 டன் மெட்ரிக் டன் வந்து கணக்கே அவ்வளவுதான் காட்டியிருக்காங்க. ஆனா 85 மெட்ரிக் டன் வந்து கோடி, 85 கோடி. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு ஐபி? அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம தான் தவறு நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் திருப்பி என்னத்த பேசுறது இல்ல. அதுக்குன்னு நாங்க வந்து தரமா தான் கட்டி கொடுத்தோம், நீங்க போய் பாருங்க. நாங்க 1 வருஷம் இதுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணல, அதெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம். உடனே இங்க வேளாண் துறை அமைச்சர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு எதோ பேட்ச் ஒர்க் பண்ணீங்களா, 2 கிலோ சிமெண்ட்டை வாங்கி வெள்ளை பூசி வச்சுட்டு போறீங்க, இதுக்கு பேர் பேட்ச் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சிருப்பாங்க, எப்படியும் திருப்பி ஏடிஎம்கே வரும், நம்ம தான் வருவோம், அப்ப திருப்பி சிமெண்ட்டை போட்டு பண்ணிக்கலாம், லைட்டா மேல பட்டி பாத்துக்கலாம் நினைச்சிருக்கேன். தெரியலையே இவங்க வருவாங்கன்னு தெரியாம போச்சு. பேட்ச்னா என்ன நம்ம கட்டி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. உடனே பாயிண்ட் எடுத்து கொடுத்தாருல, கேனர் அவர்கள் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாருல, அதிகம் நாங்க 3 லட்சம் தான் கொடுத்தோம், மேற்கொண்டு காசு எல்லாமே அவங்க போட்டு அது அவங்கவுங்க கட்டிக்கிறது. நம்ம அதிகாரிகள்லாம் போய் அப்பப்போ பார்ப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்குவாங்க. அதுல ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், இது நம்ம பெரிய இதா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவரு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களா அது கட்டுறது இனிமேட்டு ஒழுங்கா கட்டி கொடுங்க, நாங்க கட்டினதான் இருக்கோம், நாங்க திருப்பி இந்த மாதிரி உடையிற மாதிரி வீடு எல்லாம் கட்டாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்கன்னு நினைக்கும் போது தான் டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆனது யாரு? மெஸ்ஸி அவர்கள். ஆமா மெஸ்ஸி, தமிழ்நாட்டோட மெஸ்ஸி டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்ணாரு, இனிமே நீங்க ஆட்சிக்கு வந்தாதானே, வந்தா பாப்போம், நீங்க கட்டுறத பத்தி குடுக்கறத பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நாங்க ஒழுங்காதான் கட்டுவோம், அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஆட்சிக்கு வர்றது எப்படின்றத இனிமே நீங்க கனவே கண்டாலும் இனிமே நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட மெஸ்ஸி போட்டு அடிக்க டக்குன்னு எந்திரிச்சாரு முதலமைச்சர் மரிய வில்சன். அவர் எந்திரிச்சு அப்படிலாம் சொல்றீங்களே, திருவண்ணாமலை கிட்ட ஒரு பாலம் காணா போச்சு, ஆத்துல அடிச்சிட்டு போச்சு, அது கதை என்ன, நீங்க எல்லாம் வந்து என்ன குவாலிட்டி பத்தி பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க சுத்து போட்டு நான் என்ன கேட்டேன், இந்த கலைஞர் இல்லத்தை மாத்திட்டீங்க, என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க தானே கேட்டேன். வெள்ளை பூசி அடிக்கிற வேலை, இதுக்கா இவ்வளவு பெரிய கவலைகரம்?
இந்த பார்த்தா புஷி எந்திரிக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தா ஆதவ் எந்திரிக்கிறாரு, மரிய வில்சன் எந்திரிக்கிறாரு, ராஜ்மோகன் எந்திரிச்சு தப்பு நடந்தது ஒத்துக்கிட்டீங்க நன்றின்றாரு. அதுக்கு தான் நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம்ல. நாங்க ஏவா வேலுன்னு நாங்க போன ஆட்சியிலே நாங்க வந்து சொல்லிட்டோம். அது திருவண்ணாமலை அவர் தான் கட்டி அது வெள்ளம் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் அப்ப வந்துச்சு. திருவண்ணாமலையில நிலச்சரிவுலாம் ஏற்பட்டுச்சு. அப்போ திறந்து விடும்போது எக்ஸ்ட்ராவா திறந்து விட்டாங்க. அதனால அது தாங்க முடியாம அடிச்சுட்டு போயிருச்சு. இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து என்கிட்ட வந்து பழி போடக்கூடாது. அதுக்குத்தான் நம்ம இவரு அது கூடைப்பந்து வீரர் என்ன சொல்றாரு, ராஜராஜன் சோழ காலத்துல கட்டின அந்த அணையே அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்க ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இளம்பெரியார், இளங்கலைஞர்னு சொல்றீங்க. அவரு துணை முதல்வர் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல இவரு தானே சொன்னாரு இளம்பெரியார் எல்லாம் அவர் ஆட்சி காலத்துல கட்டினது எப்படி இப்படி அடிச்சுட்டு போகும். வெயிட் பண்ணுங்க, பொதுப்பணித்துறையோட வெள்ளை அறிக்கை வரும். அப்ப வரும்போது இதையும் நாங்க வந்து சேர்த்து கொடுப்போம், ஏன் இப்படி போச்சுன்றதுக்கு இதையும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெளுக்க ஆரம்பிச்சாங்க. அது உடையாம இருந்தாலும் அது 2000 வருஷம் பழசுங்க. இது உடைஞ்சாலும் 3 மாசம் புதுசுங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏங்க 2000 வருஷம் பழசு, நான் கூட புதுசோன்னு நினைச்சிட்டேன்ற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. ஆமா, இது அந்த அணை ஏதாவது ஆனா கூட சரிங்க 2000 வருஷம் ஆகி போச்சு யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் 3 months கட்டிட்டு இருக்கும்போது இந்த லட்சணத்துல கட்டினா இதுதான் கேள்வி கேட்கறாங்க. தப்பா எதுவும் கேட்கலையே உங்களை? நீங்க ஆதாரத்தோட பேசுங்க. கொடுத்தாங்களே அப்படிதான் ஆதாரத்தோட கேட்கும்போது நான் இதை பேச வேணாம் தான் நினைச்சேன், அதனால நீங்க என்னை பேச வைக்கிறீங்க, ஆதாரம்னு கேக்குறீங்க. அன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்னார் இல்லையா, என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்குன்னு ஏதோ போற போக்குல சொல்லல, உண்மையாவே என் டேபிள்ல ஆதாரம் இருக்கு, 3 ஃபைல் இருக்கு. அதை எப்போ எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கண்டிப்பா அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்போம். நீங்க திருப்பி இதை கேட்காதீங்க. ஏன்னா இடைத்தேர்தல்லாம் வருது இல்லையா, அப்பயாவது ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? எதுக்கு பாப்பா உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு? அதுக்குத்தான், வேற எதுக்கு, வேற எதுக்குங்கிற நிக்க மாட்டேங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க, உங்கள்ட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல, நீங்க வழக்கு போடுங்க வைங்க அப்படின்றீங்க. நீங்க நம்ம வழக்கு போடுவோம் இல்லங்க, மருதமலை படத்தை அப்ப நீங்க அதை படிக்கல. படிச்சாச்சு, இன்னும் வர வேண்டி இருக்கான். இந்த ஃபேக்ஸ் சதுரங்க வேட்டையில வரும் தெரியுங்களா, என்ன வந்து ஃபேக்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கான். அந்த 3 ஃபைல் இல்லாம இன்னும் 30 ஃபைல் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்லங்க இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த நான் அன்னைக்கே சொன்னல, அதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆட்சி மாற்றம் வந்துருமோ, மறுபடியும் இவங்க கிட்ட போய் நம்ம நிக்கிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இது பண்ணாம இப்ப இந்த கைது சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சரிபட்டு வரல, சில விஷயங்கள் ஒரு முன்னெடுத்தார்ல, அதெல்லாம் ஆமா அது ஒத்து வரல. எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இந்த டைம் இந்த மாதிரி போவோம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பொறுமையா வச்சிருந்து டேபிள்ல வச்சிருக்கேன். உடனே குதிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சந்துல. விட வேண்டியதானே, உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு? எந்த துறையில யாரு எந்த கட்சி தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதானே, கொடுங்க அப்படின்னு. நீங்க என்ன ஆபத்துக்கு தேய்க்கிற அந்த அல்லாதீன் விளக்கு மாதிரி நாங்க எப்போ சொல்லணுமோ அப்ப தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா என்ன? அப்படிதான் பண்ணுவாங்க. அரசு இப்போ இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு போன 5 வருஷத்துல. அவர் வந்து ஏதோ திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்தப்ப எந்திரிச்சு இந்த நம்ம கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிறது பேர் என்ன, எடப்பாடியோட அந்த ஃபைல்ஸ். ஆமா, அது என்ன ஃபைல்ஸ் அது? கொடைக்கானல், அதாவது அதாங்க ஒரு கொலை வழக்கு, கொடநாடு கொலை வழக்குடைய வழக்குகள்லாம் என் டேபிள்ல இருக்கு, அதை நான் எடுக்க வேண்டி இருக்குன்னு வந்து ஒரு மிரட்டலை போட்டாரு ஸ்டாலின் அவர்கள். வந்து எடப்பாடியை பார்த்து மிரட்டலை போட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சும்மா பேய் ஓட்டுற கதையெல்லாம் இல்ல, உண்மையாவே இருக்கு. தயாரா இருங்க, எப்ப வேணாலும் வந்து வெளியிடப்படும். இப்ப நீங்க தானே கேட்டீங்க பேசுங்கன்னு, பேச ஆரம்பிச்சிட்டார்ல, பாயிண்டா பேசிட்டார்ல, என்ன வேணும்ன்றது என்கிட்ட என்ன இருக்கு, தயாரா இருங்க, கிளாரிட்டியோட இருக்கு என்கிட்ட. சும்மா இந்த வாய்ஸ் அவடல விடுற வேலைலாம் நம்ம கிட்ட இருக்க கூடாது. கிளீன்னா கிளீன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால பேச ஆரம்பிச்சிட்டாரு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் எல்லா பக்கத்துல இருந்து அணை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள்ல இடைத்தேர்தல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த இதோட இது எல்லாமே இவங்க வந்து பூசி முழுகிற வேலைக்கு போயிருவாங்கல்ல. எல்லாமே ஆதாரத்தோட இருக்கும்போது நீங்க என்ன பூசி முழுகினாலும் இங்க ஆதாரம் இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கீங்கன்றதுக்கான ஆதாரம் இருக்குல்ல, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்துல முதல்வன் படத்துல நம்ம கடைக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டிரியா, அதனாலதான் கேட்கறேன்றவனுக்கு வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா கட்டிடுவீங்க. இவ்வளவு நாள் கட்டல, இப்பதானே கட்டிருக்கீங்கன்னு தானே வரும். ஆமா, அந்த மாதிரிதான். இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க இவங்க. ஏங்க அதுக்கெல்லாம் இது பண்ற ஆள் அவங்க எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருப்பாங்க. நிச்சயமா அதுவும் எலெக்ஷன்ல எல்லாம் செலவு பண்ணிருப்பாங்க, வேற எல்லாத்தையும் கொடுத்து. அதுவும் முக்கியமான நாங்க எங்க எப்படி பேசணும் ஏது பேசணும்னு எல்லாம் தெரிஞ்சு அன்பா பேசி எல்லாம் இத்தனை பேரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். அதுக்குதான் எங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடாதடா மனிதா,
ஆட்டம் போட்டு அடங்கிடுவாடா மணிதான் அப்பயே எஸ்எஸ்சி பாட்டினாரு. என்னமோ ஆரம்பிச்சாருங்க இன்னைக்கு நம்ம மெஸ்ஸி. தளபதி, புரட்சி இயக்குனர் எஸ்எஸ்சி, தாய் சோபான்னு ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள இந்த மற்றும் பலர் டீம் இருக்குல்ல, மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கக்கூடிய டீம், அது எந்திரிச்சா தமிழர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. உலகத்திலேயே அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசின ஒரே தலைவர் எடப்பாடியா தான் இருப்பார். பிரஸ் மீட்டை பாத்தீங்களா? தமிழர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இங்க எல்லாரும் சட்டசபையில சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பேசுறாரு. நீயே இங்க சிரிச்சுக்கிட்டு தான் பேசுற, அவங்க அங்க சிரிச்சுக்கிட்டு பேசுற, நீங்களே இங்க சிரிச்சுக்கிட்டு தான் பேசுறீங்க. நல்லா இருக்கே. அந்த லட்சணத்துலதான் வந்து இன்னைக்கு வந்து சும்மா இதுக்கு எத்தாலும் வெளிநடப்புனா என்ன வெளிநடப்பு? நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேன்னு இருக்காங்க. 3 நாளா கேட்கறீங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசுல இருந்து அறிக்கை வரல. அவங்களும் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகத்துல இன்னொரு அமைச்சர் யாரோ பேசியிருக்காரு, இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப நாளைக்கும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலன்னா சரின்னு சொல்லலாம். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரோம் பேசுங்கன்னு சொல்லலாம். உடனே தமிழர்கள் மீது உங்களுக்கு அக்கறையே கிடையாது, மக்கள் ஏதோ தேர்ந்தெடுத்துட்டாங்க, இல்லனா இதுங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. என்னன்னு தெரியல. மீண்டும் சாயந்தரம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால ஈவினிங் அடுத்த வீடியோல நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.